சொன்னதை செய்தீர்களா? கோட்டைக்குள் வந்து நின்று கேட்கிறோம் இதே டிபிஏ வளாகத்தில் 2016, 2018 ஏப்ரல் மற்றும் டிசம்பர் மாதத்திலும் அதன் பின்பு கடந்த டிசம்பர் மாதத்திலும் நாங்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். ஒரு நாள் கூட இங்கு பணிபுரியும் அரசு அலுவலர்களுக்கோ இங்கு வரும் வாகனங்களுக்கோ நாங்கள் எந்த விதமான தொந்தரவும் செய்தது கிடையாது. நாங்கள் எல்லாம் ஆசிரியர்கள். கடந்த காலங்களில் உங்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்றுங்கள் என்று எத்தனையோ அழுத்தங்கள் வந்த பொழுதும் நாங்கள் தேசத்திற்கும் தமிழகத்திற்கும் எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும் பொதுமக்களுக்கும் முன்மாதிரிகள். நாங்கள் அறவழியில்தான் போராடுவோம். யாரையும் தொந்தரவு செய்யாமல் ஒரு காந்தியடிய வழியில் நாங்கள் அறவழியில்தான் போராட்டத்தை இதுவரை நடத்தி வந்தோம். இப்போதும் இன்றைக்கு வரை நாங்கள் நடத்தி வருகிறோம். இன்றைக்கு எங்கள் மூலமாக தமிழக அரசை உருவாக்குவதற்கு இந்த ஆசிரியர் சமுதாயம் எத்தனையோ பாடுகளை பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை வைத்து இந்த அரசை கொண்டு வருவதற்காக ஆசிரியர் சமுதாயம் ஒரு முதுகெலும்பாகவே இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு காவல்துறை மூலமாக எங்களை இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்லுங்கள் என்ற அழுத்தம் கொடுக்கப்பட்டது. நாங்கள் எங்களது தரப்பு நியாயத்தை சொன்னோம். இது இன்றைக்கு நேற்று உருவான பிரச்சனை அல்ல. எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் நாங்கள் அகிம்சை வழியில் யாரையும் எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் எங்களுடைய போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இதில் யாருக்கும் எந்த விதமான சிரமமும் இல்லை. சிரமம் இருந்தால் நாங்கள் அதை மாற்றிக்கொள்கிறோம் என்றோம். இந்த பந்தல் எல்லாம் தொந்தரவாக இருக்கிறது என்றார்கள். கடுமையான வெயிலும் கடுமையான மழையும் இருந்த காரணத்தினால்தான் நாங்கள் அதுவும் இப்போது மட்டும்தான் இதை போட்டோம். இதையும் கழட்டு என்றாலும் கழட்டிக் கொள்கிறோம். வெயில் இருந்தாலும் பரவாயில்லை, மழை இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அதை சமாளித்துக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் இந்த இடத்தில் நீங்கள் விட்டு உடனே கிளம்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய ஆசிரியர் என முத்தமிழ் அறிஞர், ஆசிரியர் என பாதுகாவலர் வழித்தோன்றல் இது போன்ற கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் இயங்கினால் நாடு நாளை தேங்கும் என்றார் அறிஞர் அண்ணா. அவர்கள் வழியில் வந்த நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆசிரியர்கள் 6 நாட்களாக பட்டினியாக கிட்டத்தட்ட 280 ஆசிரியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது இப்போது வேற எங்கேயாவது ஒரு இடத்தில் கொண்டு போய் விட்டு விடுவது என்பது முற்றிலும் தமிழக வரலாற்றிலே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயலாகத்தான் நாங்கள் பார்க்க முடிகிறது. எங்களுடைய கடைசி கோரிக்கையாக நாங்கள் மீண்டும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையாவது நாங்கள் சந்திக்க வேண்டும். எங்களுக்கு இந்த 3 மாத காலம் அவர்கள் அவகாசம் கேட்டார்கள். நாங்கள் சேர்த்தே தருகிறோம். எங்களுக்கு எந்த தேதியிலிருந்து முதல்வர் அறிவிக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நாங்கள் கேட்டோம். இன்றைக்கு தேதியில் நாங்கள் உடனே கேட்கவில்லை. எங்களுக்கு ஏதாவது ஒரு இடைக்கால நிவாரணம் இந்த பிரச்சனையில் கொடுத்தால் கடந்த 1/1/2022 அன்றைக்கே பேச்சுவார்த்தையின் போது இடைக்கால நிவாரணம் தருவதாக தான் சொன்னார்கள். எங்களுக்கு காலதாமதப்படுத்த வேண்டாம், சீக்கிரமாக கொடுங்கள் என்று தான் நாங்கள் கடந்த முறை போராட்டத்தை கைவிட்டோம். இதுவரை இந்த போன்ற நிகழ்வு இந்த டிபிஏ வளாகத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் கூட நிகழ்ந்ததே கிடையாது. முதல் முறையாக நாங்கள் ஆட்சியில் ஏற்றி அரியணை ஏற்றி அமர வைத்த இந்த அரசிடம் இருந்து வருவது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தையும் பெருத்த ஒரு வேதனையும் தருகிறது. ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயமும் இதை மிக வேதனையோடு தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய அரசு, எங்களது அரசு என்று நாங்கள் மார்தட்டி சொல்லுகின்ற அரசு எங்களை காவல்துறை வைத்து இந்த இடத்தை விட்டு வெளியேற செய்வது மிகுந்த வேதனையை அளிக்கிறது. கண்டிப்பாக எத்தனை இடர்கள் ஏற்பட்டாலும் எங்களுடைய இந்த நியாயமான விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே தான் இருப்போம்.
எங்களுடைய இந்த நியாயமான ஏற்றுக்கொண்ட அரசு ஏற்றுக்கொண்ட விஷயத்தை தான் நாங்கள் கேட்கிறோம் ஒழிய அரசு ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை கேட்கவில்லை. முதல்வர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்றி நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எங்கள் கரங்களை பிடித்து இதே டிபிஐ வளாகத்தில் திமுக அரசு உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்ற அந்த வார்த்தையை தான் நாங்கள் நம்பி இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம். இப்போது நாங்கள் கண்ணீரில் தவிக்கிறோம். எங்களது கண்ணீரை முதல்வர் அவர்கள் துடைக்க வேண்டும். சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் முற்றுகை போராட்டம் நடத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறையின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட போராட்டத்தை இன்று இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடு இருப்பதை களைய வலியுறுத்தியும் திமுகவினுடைய 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பாக தொடர்ச்சியாக வெவ்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடும் போராட்டம் என்பது அந்த இயக்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலை முழுவதுமாக காலை முதலே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தாங்க. பேருந்து நிலையங்களில் பேருந்து மூலமாக கூட இந்த ஆசிரியர்கள் இந்த இடத்துக்கு வராமல் இருக்க அங்கங்கே கைதுகள் நடைபெற்ற நிலையில் தற்போது 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் வந்து முற்றுகை செய்ய முற்பட்ட நிலையில் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு காவல்துறையால பேருந்தில் அழைக்கப்பட்டு வராங்க. கடந்த அதிமுக ஆட்சியின் போது இந்த இடைநிலை ஆசிரியர்கள் சங்கம் இடையே இருக்கக்கூடிய இந்த ஊதிய முரண்பாடை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்திய போது அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக சந்தித்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். தற்போது வரை அதை களையப்படவில்லை என்று கூறியும் உடனடியாக இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி தற்போது இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அனுமதி இல்லாமல் இந்த முற்றுகை போராட்டம் நடைபெறுவதால காவல்துறை ஆங்கங்கே இந்த ஆசிரியர்களை கைது செய்து வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். தற்போது இந்த டிபிஐ வளாகம் முன்பு ஆசிரியர்கள் அங்கங்கே தனித்தனியாக வந்து சாலை மறியலையோ அந்த சாலையில அமர்ந்து போராடக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க வரோம். நிச்சயமாக சந்தானம், இடைநிலை ஆசிரியர்கள் மட்டுமில்லாம பட்டதாரி ஆசிரியர்களும் சரி, ஜாக்டோ ஜியோ சங்கமும் சரி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. பள்ளிக்கல்வித்துறை இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன முடிவில் இருக்கிறார்? ஏற்கனவே இந்த அரசு ஊழியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் வலியுறுத்தி தொடர்பாக தொடர்ந்து அரசு சார்பாக ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் கூட ஜாக்டோ ஜியோ அமைப்புடன் 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இருந்தாலும் பேச்சுவார்த்தை தோல்வி என்பதன் காரணமாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி முதல் இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக வந்து போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தான் தற்போது இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க. இடைநிலை பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய அதாவது குறுகிய காலத்தில் வந்தவர்களுக்கு அதிக சம்பளமும் அதன் பின்பு அந்த நபர்களுக்கு குறைவான சம்பளமும் வழங்கப்படுவதாக கூறி 2 ஆண்டுக்கும் ஒரே பணியை தான் செய்கிறோம். எனவே வந்து இருவருக்கும் ஒரே சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இந்த ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்தாங்க. தற்போது இந்த அமைப்பினுடைய தலைவர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு தற்போது அந்த ஆசிரியர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டவர்களுடைய காட்சிகளை பார்க்கிறோம். சாலையில தர்ணா போராட்டத்திலையும் அமர்ந்து ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள்.
சென்னையில் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறையின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கேயே ஆசிரியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடும் காட்சிகளையும் பார்க்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பது இங்கு போராடும் ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. திமுகவின் 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. சென்னையில் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறையின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சாலையிலேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கைது செய்யப்படும் காட்சிகளையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற இடைநிலை ஆசிரியர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் முதல் முறையாக இன்று இந்த மாதம் சென்ற மாதத்துக்குண்டான சம்பளம் இன்னும் வரப்படவில்லை. அதற்கு நிர்வாக சீர்கேடே காரணம் என்று நாங்கள் உணர்கிறோம். எல்லாருக்குமான முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை கவனத்துடன் ஈர்த்து சென்னை பல்கலைக்கழகத்துக்கு தேவையான நிதியை தந்து பல்கலைக்கழகத்தை காப்பாற்றுமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற சிக்கல்கள் இருக்கும் சூழ்நிலையில் சென்னை பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கும் மற்றுமுள்ள ஆசிரியர்களுக்கும் சிறப்பான ஒரு செயல்பாடுகளை செய்ய இயலாத காரணத்தால் இது அரசின் கோரிக்கையை ஏற்று பல காலமாக நாங்கள் பல போராட்டங்களை நடத்தி வருகிறோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை இன்னும் காலம் தாழ்த்தி வருகிறது அரசு. அதை உடனடியாக கைவிட்டு உடனே எங்களுக்கு சேர வேண்டிய நிதியை தந்து பல்கலைக்கழகத்தை காப்பாற்றுமாறு அன்புடன் நமது முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். 2018 அது இன்னும் கொடுக்காம இருக்காங்க. 2017 இங்கே ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு உண்டான ஓய்வூதிய பணப்பலன்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. எல்லோரும் அதில் ஒரு சிலர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் வாழ்வாதாரத்தையே இழந்து எப்படி அந்த பணத்தை பெறுவது என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஓய்வு பெற்றவர்கள் 35 பேர்களுக்கு மேலாக எந்த விதமான பணப்பலன்களையும் கிடைக்கப்பெறாமல் மரணமடைந்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழல் சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் 177 ஆண்டுகால வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த சிக்கல் நீடிக்காமல் இருக்க உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு உடனடியாக பல்கலைக்கழகத்தை காப்பாற்றுமாறு இங்கு குழுமியிருக்கும் ஜாக் கூட்டுக்குழு சார்பாக நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படும் இல்லையா நீங்க எப்படி போராட்டம் பண்ணா? சார் நாங்கள் இப்போ அரசு ஆசிரியர்களுக்கு விடுமுறை சார்.
மாணவர்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படும். அவங்களுடைய மார்க் ஷீட் எல்லாம் வந்து டிலே ஆகும், மறுபடியும் அவங்க போய் சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான சிக்கல்லாம் இல்லாமல் எங்கள் ஊழியர்கள் இங்கே இருந்து எல்லா வேலையும் செஞ்சிருவோம். சம்பளம் இல்லைனாலும் அந்த வேலைகள்லாம் செஞ்சிருவோம். யாரோ ஒருத்தர் 2 பேர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது மாதிரி இல்லாமல் நாங்கள் பணமே இல்லாமல் நாங்களே பணம் போட்டு மாணவர்களுக்காக வேலை செஞ்சுருக்கிறோம். அதெல்லாம் இந்த நிர்வாகத்துக்கு தெரியும். சார் தொடர்ந்து நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணலான்னு இருக்கோம் சார். ஏன்னா ஊதிய பிரச்சனை மட்டும் இல்லை சார், இது அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுக்க வேண்டிய பதவி உயர்வு வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒரு பதவி உயர்வு வந்து நிறுத்தி வச்சு கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப இழப்பு ஏற்படுது. அந்த இழப்புனால உற்சாகமாக வேலை செய்ய முடியல. எங்களுக்கு ஒரு உற்சாகமாக வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய பதவி உயர்வு கொடுத்து எங்களுக்கு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா நல்ல திறமையாக நாங்கள் நல்லா எல்லாத்தையும் கொண்டு வருவோம். A++ வாங்கினோம், NACல வந்து நல்லா உழைச்சதில் 120 கோடி கிராண்ட் வாங்கி கொடுத்தோம். ஒரு கம்மியான ஆசிரியர்களை வச்சு, கம்மியான அலுவலர்களை வச்சு நாங்கள் இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கோம். அதனால் பல்கலைக்கழக ஊழியர்களோ ஆசிரியர்களோ திறமையில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை பேரும் அருமையான ஆசிரியர்கள், அருமையான அலுவலர்கள். இவங்களை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம்.